ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்துட்டு உருளைக்கிழங்கு முட்டை பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக தான். ஒரு 3 முட்டை சேர்க்கணும். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடல, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, கசகசா. இதை வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதன் கூடவே வந்துட்டு ஒரு சின்ன பத்த அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம வந்து இது 1 பார்ட்டாக தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு ஒரு 2 வந்து சின்ன சைஸில் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதுக்கு இன்னொரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுட்டு அதை சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். நல்லா கிரேவி. அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும்போது வந்துட்டு நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு டைமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ரிச்சியாக ஒரு வந்து நான்வெஜ் ஃபீல் வந்து இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த டைமில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டாலுமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான வந்துட்டு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஹோம்மேடாக வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம். கறி மசாலா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மசாலாவோட டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சேலுக்கும் அவைலபிள். அந்த மசாலா போட்டுட்டு வேறு எதுவுமே பட்டை, லவங்க இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த கறி மசாலா மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் காரத்துக்காக தான் லைட்டாக வந்துட்டு குழம்பு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு காமிச்ச பாருங்கள் அந்தனோட பேஸ்ட்டு, முந்திரி, தேங்காய் இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தது அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லைட்டாக வந்து கொதி வந்த பிறகு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன்.
சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த மசாலாலாம் அரைக்கிற டைமு ஒரு வெங்காயம் கட் பண்ணுற டைம், அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு முட்டையை உடச்சி அப்படியே டேரெக்டாக ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிண்ட தேவையில்ல. நான் ஒரு 3 முட்டை போல் வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன். என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சின்ன சின்ன சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நல்லா வந்துட்டு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே விசில் விட்டிங்கன்னா போதும். என்னோடய வந்து சின்ன குக்கருன்றதுனால நான் ஒரு 2 விசில் விட்டுக்கிட்டேன். நீங்கள் பெரிய குக்கர் நார்மலாக செய்கிறீங்கன்னா ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு எக் பாயா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை உடைக்காமல் அப்படியே எடுத்து போடுங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.